அடுத்து தொல்காப்பிய சொல்லதிகாரத்தை பற்றி ஒரு முன்னுரை பார்க்கலாம். இந்த முன்னுரையை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆர்வப்படுகிற பொழுது விரிவான ஒவ்வொரு இயல்களாக நாம் பார்க்கலாம். தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், விளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல் என்ற 9 இயல்கள் இருக்கிறது. ஏன் எச்சவியலில் நான் அண்டர்லைன் பண்ணுறேன்னா, எச்சவியலை பற்றி அதிகமாக வினாக்கள் கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வேற்றுமை குறித்து 3 இயல்களில் பேசுது. வேற்றுமை உருவை பற்றி, பெயர் வேற்றுமை பற்றி, வினை வேற்றுமை பற்றி 3 இயல்கள் பேசப்படுகிறது. பிறமொழி தாக்கத்தால் மொழியில் ஏற்படும் மாற்றங்களை தான் இயற் சொல்லாகவும், திரி சொல்லாகவும், திசை சொல்லாகவும், வடச்சொல்லாகவும் தெரிகிறது. அது எவ்வாறு தெரிகிறது என கூறுவதுதான் இந்த அதிகாரம். சொல்லதிகாரத்துடைய விதிகள் இந்த நூற்றாண்டில் மொழியியல் விதிகளோடு, அறிவியல் சார்ந்த பல நாடுகளில் உள்ள மொழியியல் சார்ந்த விதிகளோடு ஒத்துப்போகக்கூடிய அளவிற்கு மிக சிறந்தாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒளியியல் சார்ந்த நுட்பங்களை நமது தொல்காப்பியம் மிக அற்புதமாக கூறுகிறது என்பதை பார்க்கிற போது உண்மையில் நமக்கு பெருமை வருகிறது. சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர், தெய்வ சிலையார், கல்லாடர் முதலியோர் உரை எழுதியிருக்கிறார்கள். இவ்வளவுதான் கிடைத்திருக்கிறது. அவர்களில் சேனாவரையர் உரையே சிறப்பானது. அதனால தான் தொல்காப்பிய சொல்லதிகாரத்தையே சேனாவரையம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரும் உண்டு. எனவே இந்த முன்னுரையில் நீங்கள் இதோடு அந்த தொல்காப்பியத்துடைய சொல்லதிகாரத்தினுடைய ஆர்வத்தை வைத்து கொள்கிற போது மேலும் ஒவ்வொரு இயலாக பார்ப்பதற்கு நாம் உதவியாக இருக்கும் என்பதோடு வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.